நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் இன்று வரை நம்மை ஒரு தாயை போல ஏந்தி அரவணைத்த ஒரு தந்தையை போல நம்மை சுமந்து கொண்டு வந்ததை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். வாஞ்சியோடு வருகிற ஆத்துமாக்களை அவர் திருப்தியாக நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவரை ஆராதிக்க வாஞ்சியாக வந்திருக்கிறவர்கள் மாத்திரம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிற இடங்களிலே கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். தேவ சமூகத்திலே வாஞ்சியோடு வர வேண்டும். எப்படி என்றால் ஒரு மான்கள் நீரோடைய வாஞ்சித்து வருகிறது போல என்னுடைய ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தரை வாஞ்சித்து வர வேண்டும். அவரை வாஞ்சித்து வருகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் வெறுமையாக அல்ல, எப்பொழுதுமே அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் சந்தித்து அவர்களை திருப்தியாக அனுப்புகிறார். முக்கியமாக தேவ சமூகத்திலே இன்று இந்த கூடுகளை இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாக அனுப்ப விரும்புகிறார். ஆமென். அவர்களை வெறுமையாக அல்ல, அவரை திருப்தியாக அனுப்புகிற தேவன் அவர். ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாட போகிறோம். அருமையான பாஸ்டர் ஜான் பால் அவர்கள் எழுதின ஒரு சாங், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. என் தேவனே, உண்மை நோக்கி என்னுடைய ஆத்மா வாஞ்சித்து கதறுகிறது என்றுதான் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாட போகிறோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்.
வாஞ்சிப்பது போல தேவனே உம்மை காண என் உள்ளம் வாஞ்சிக்கின்றது. என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. கிடைக்கிறது சொல்லுவோமா? என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே, என் வாஞ்சையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம்மை சரியாக புரிந்து அரவணைத்து நடத்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். ஆமென். ஒரு தாயை போல தேற்றி, ஒரு தந்தையை போல நம்மை தூக்கி சுமந்து வருகிற தேவன் அவர். அவர் யார் என்றால் நம்மை சரியாக புரிந்து நன்றாய் நடத்துகிற தேவன். எந்த சூழ்நிலையுமே நம்மை விட்டு கொடுக்காமல் நம்மை சரியாக எந்த காரியமா இருந்தாலும் நம்மை நன்றாய் அறிந்து நம்மை நன்றாக நடத்துகிற தேவன் அவர். ஒரு தாயை போல தேற்றி சுமப்பதை போல ஒரு தந்தையை போல அவர் சுமந்து நடத்துகிறார். ஒரு ஆட்டை தேடி அந்த கண்டுபிடித்து விட்டு சும்மா இதுவரைக்கும் நடந்தது போல நடத்தாம அவருடைய தோளின் மேல் அவர்களை அந்த ஆட்டை தூக்கி சுமந்தது போல இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் நம்மையும் எந்த பிரதிகூலமான ஒரு பாதை வந்தாலுமே ஒரு தந்தை போல நம்மை சுமந்து செல்ல போகிற ஒரு தேவன் அவர். ஆமென். சொல்லுமா, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்ல ஆண்டவரே. அப்பா, உங்களை போல எங்களை அரவணைச்சு நடத்த யாருமே கிடையாது ஆண்டவரே. ஒரு தாயை போல எங்களை தேட்டுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஆமென். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இசையா, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் இசையா, உம்மை போல புரிந்தவள் யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எப்போதும் என் வாழ்விலே இசையா, எப்போதும் என் வாழ்விலே. சேர்ந்து சொல்லுவோமா? எப்போதும் என் வாழ்விலே, எப்போதும் என் வாழ்விலே என் இசையா, எப்போதும் என் வாழ்விலே இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
நன்றி அப்பா. அப்பா இம்மட்டும் நீங்களுடைய ஆராதனையை கூட இருந்து நடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீங்க நடத்தின கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இனிமேல் உள்ள பகுதிகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளை முழுவதுமாக நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பா இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எஸ்ப்பா வாஞ்சையோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. வாஞ்சையுள்ள ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல எந்த நோக்கத்தோடு அவர்கள் இணைந்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றணும் அப்பா. அப்பா ஒவ்வொரு வாஞ்சைகளும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. முக்கியமாக இனியுள்ள வார்த்தை பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பேசுகிற உடைய மகனை எஸ்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே நீங்க மகிமைப்படணும் அப்பா. அப்பா தம்முடைய மகனை நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கான பதிலை அவர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த கொடுகையை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இம்மட்டும் நீ நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இந்த மீட்டிங்கை நடத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்துள்ள பகுதியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமை எடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ ஆட்ரின், தேங்க்யூ ஸோ மச். இந்த வர்ஷிப் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம மத்தியில டேனியல் இருக்காரு, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. டேனியல் பிரதர் இருக்கீங்களா? டேனி பிரதர், வாய்ஸ் கேக்குதா? வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? ரைட், ஓகே ஓகே. டேனி பிரதர் பிரதர் சிஸ்டம் முடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ். பாஸ்டர் இப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு யாருக்காவது பர்த்டே அது மாதிரி ஏதாவது இருக்கா? வெட்டிங் ஆனிவர்சரி இது மாதிரி அவங்களுக்காண்டி இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிடுவோம். அகஸ்டின் பிரதருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ வேற யாருக்காவது பர்த்டே இருக்கா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பேர் எங்களுக்கு சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகஸ்டின் பிரதருக்கு இன்னைக்கு பர்த்டே. வேற யாருக்காவது இன்னைக்கு பர்த்டே இருக்கா? வெட்டிங் ஆனிவர்சரி, எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு ஆனிவர்சரி அது மாதிரி. ஓகே, அகஸ்டின் பிரதர்காண்டி நம்ம ஜெபிச்சுடுவோம். ஒரு விஷயம் மாத்திரம் அகஸ்டின் பிரதருக்கு நம்ம சாட் பாக்ஸ்ல ஹாப்பி பர்த்டே பிரதர்னு சொல்லிட்டு முடிஞ்சா நம்ம அனுப்பிச்சு விட்டுருவோமா? இந்த பிளேயர் டீம் அதிகமா நேசிக்கிறதுல ஒரு நபர் வந்து அகஸ்டின் ஜோஷ்வா. எப்ப எந்த ஹெல்ப் வேணாலும் உடனே செஞ்சிருவாரு. மிட் நைட்டா இருந்தாலும் சரி, எந்த டைமா இருந்தாலும் சரி, ஹெல்ப்னு கேட்டா உடனே பண்ணிடுவாரு. முடியாம இருந்தாலும் உடம்பு சரியில்லாட்டியும் பிரதர் ஏர்லி மார்னிங் ப்ரேயர் எடுத்துருங்க பிரதர் அப்படின்னாலும் இருமிக்கிட்டே எடுத்துருவாரு. எப்படியாவது எடுத்து முடிச்சிருவாரு உடம்பு சரியில்லாட்டியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அகஸ்டின் பிரதரை வந்து ஆசீர்வதிக்கணும். ஓகே, நம்ம அவருக்கு கூட இந்த நேரத்துல கூட பிரதர் மைக்கேல் அவர்கள் அவர் கண்ணி ஜெபிப்பாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் மாத்திரம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஓகே ஓகே. மகா இயக்கமும் கிருபை நிறைந்த அன்பு சிவராஜா, இன்னைக்கு சப்பா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற அன்பு சகோதரர் பிரதர் அகஸ்டின் ஜோஷ்வாக்காகவும் பாதத்தை கூறி தகப்பனே. பிரதரை நீங்க ஆசுவதி தகப்பனே. மேலும் மேலும் சப்பா திருநாள் காண உங்களுக்கு கிருபை காரணம். மகன் சப்பா வேலையில ஆசீர்வாதமா இருக்கணும் தகப்பனே. மகன் போகும்போதும் வரும்போதும் சப்பா உங்களோட சமூகம் முன்பாக செல்லணும் தகப்பனே. இதோ ராஜா மகனோட வாழ்க்கையை சப்பா உங்களுடைய அன்பு, உங்களுடைய சமாதானம், உங்களோட கருணை எப்பவுமே இருக்கணும் ராஜா. மகனோட ஃபேமிலியும் பார்க்க சப்பா அந்த ஃபேமிலியில சப்பா எந்த ஒரு கசப்பான பிரச்சனைகள் எதுவுமே நடக்கக்கூடாது சப்பா. கசப்பான நினைவுகள் எதுவும் நடக்கக்கூடாது சப்பா. அந்த ஃபேமிலி நீங்க அன்பின் கோட்டத்துல மறைத்து அந்த ஃபேமிலியை நடித்து சொல்லுங்க சப்பா. அதே சப்பா அகஸ்டின் ஏசப்பா கர்த்தருக்காக ஏசப்பா நிறைய ஓடிக்கொண்டிருக்கிறார். மகனை ஆசீர்வதிங்க சப்பா. போகின்ற பாதையை சப்பா
எந்த ஒரு தடங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு சப்பா. மகனை உன் ரத்த கோட்டைக்கு மூடி மறுத்து மகனை ஆசிரியத்து வழிநடத்து. இப்போது இருக்கிறதை பார்க்க ஏசப்பா. மகனோட வாழ்க்கையில 1000 மடங்கு அதிசயம் செய்யுங்கிறாரு. மகன் வீட்டில் ஏசப்பா. அப்பம் எண்ணெய் மாவு குறையாது படிக்கும். நீங்கள் ஒருவரை ஆசிரியத்து வழிநடத்துங்க. பாரத நேசிக்கு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நடத்திதாவே. ஆமென். ஆமென். ஆக்சுவலி அகஸ்டின் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம். அகஸ்டின் வந்து நல்லா ஜாலியா பேசுவாப்புல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜாலியா பேசுவா. நான் பேசியிருக்கிறேன், பிரதரை மீட் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு விஷயம் கடவுளுக்குள்ள எப்பவுமே இருப்பார். எப்ப கால் பண்ணால் பிரதர் இந்த மீட்டிங் பிரதர் பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா பேசுவார். கடல் பைபிள்லாம் நல்ல நாலேஜ் பிரதருக்கு. ரீசெண்டா பிரதருக்கு ஜாப் வந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரதர் வந்து எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பாரு. நம்ம டீம் சார்பாக பிரதருக்கு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரதர். அகஸ்டின் பிரதர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். நல்ல ஒரு ஏமாறின்னு கூட சொல்லலாம். ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது எங்கேயோ டிராவல் பண்ணும்போது மொபைல் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்காப்ல. ஸோ நிறைய அடியும் பட்டிருக்காப்ல. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இது இருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு ரொம்ப இதுனா, அதாவது ரொம்பவும் இதுவா கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு உதவி பிரதர் இந்த டைம்ல ப்ரேயர் எடுத்துருங்க பிரதர் அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்டா அது இல்லைன்னு சொல்லாம மறுக்காம எடுத்துருவாரு. எந்த ஒரு உதவின்னு சொல்லி ப்ரேயர் ரிலேட்டடா எந்த ஒரு உதவின்னு கேட்டாலும் உடனே செய்யற ஒரு நல்ல ஒரு மனுஷன். ஸோ அவருக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கும் பர்த்டே அடுத்து ஏதாவது வருதுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த ப்ரேயர் வந்து ரிவைவல் வாரியர்ஸ் ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ரிவைவல் வாரியர்ஸ் ப்ரேயர் டீம் பார்த்தீங்கன்னா 2022ல 7ஆம் மாசம் ஸ்டார்ட் பண்ணாச்சு. 1000 நாட்களை கடந்து தேவன் வந்து இந்த நாளிலும் கூட நடத்தி வைத்திருக்கிறார். ஆக்சுவலா பாஸ்டர் வந்து போன வாரம் ஃப்ரைடேவே வர வேண்டியது. பட் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரேயர் மீட்டிங் சம்திங் ஏதோ ஒரு வேலை அப்படின்றதுனால டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்க. பாஸ்டரை பத்தி சொல்லணும்னா நான் நிறைய வீடியோஸ்ல யூடியூப்ஸ்ல நான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் இதுவரையும் நாங்கள் நேரில் தான் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த வாக்கு எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. பாஸ்டர் அனுமதிச்சாருன்னா ஒரு தடவை நாங்கள் நேரில் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வரை செய்யணும். ஸோ ஓகே, இந்த டைம்லையும் கூட இந்த ப்ரேயர் மீட்டிங் 1000 நாட்களுக்கு மேலாக நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்க வந்து டெய்லி ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரேயர் ஜாயின் பண்ணணும்னா சேட் பாக்ஸ்ல ஒரு நம்பர் இல்லைன்னா போஸ்டர்ஸ்ல அந்த போஸ்டர்ஸ் கீழே பயோல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்களும் ப்ரேயர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க நானும் ப்ரேயர் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்களும் எடுக்கலாம். ஸோ மைக்கேல் பிரதர். யா, ஓகே, தேங்க்யூ. ப்ரேயர் பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் சாட் பாக்ஸ் போகிறோம். அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாஸ்டர் வந்துட்டாரு. பாஸ்டர் பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் 4 மாடி போயிருந்தேன் போன மாசம். அங்கிருந்து தான் பாஸ்டர் கால் பண்ணேன். பாஸ்டர் இது மாதிரி ப்ரேயர் மீட்டிங் நடத்துறோம், நீங்க வரணும் அப்படின்னு கூப்பிட்டேன். பாஸ்டர் எங்கப்பா டேட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ பாஸ்டர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் சோகமா இருந்தேன். சரி இருப்பா, நான் டேட் செக் பண்ணிட்டு உன் லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டேன் பாஸ்டர். அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டாரு என்ன. மைக்கேல் பிரதர் மாதிரி டேட் ஒன்று இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. பாஸ்டர் வந்து நம்ம டீமுக்கு வருது ரொம்ப ரொம்ப எனக்கு ஹாப்பி. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க பாஸ்டர் எப்போ வராங்கன்னு சொல்லிட்டு. போன வாரமே வர வேண்டியது, பாஸ்டர் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வர முடியாம போயிடுச்சு. கர்த்தர் இந்த வாரம் கிருபை செய்திருக்கிறார். பாஸ்டர் பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன வர சாங் எல்லாருக்குமே ஃபேவரட் சாங். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க பர்சனலா. பாஸ்டர் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். எல்லாரும் சாட் பாக்ஸ்ல பாஸ்டர் வெல்கம் பண்ணிடுங்க. எல்லாரும் சாட் பாக்ஸ் வெல்கம் பண்ணிடுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஹார்ட்லி வெல்கம் பாஸ்டர். பாஸ்டர் வாய்ஸ் கேட்கல பாஸ்டர். நீங்க பேசுறது கேட்கல எங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஓகே பாஸ்டர். Thank you so much, brother Michael. God bless you. And எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும் மைக்கேல்? பாஸ்டர் ஒரு 9:20 அப்படி மேக்ஸிமம் 9:20. ஓகேவா? ஓகே, குட். உண்மையாகவே இந்த அருமையான மாலையில இந்த ஈவினிங்ல உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இது செகண்ட் கூகுள் மீட். நான் யூஸ்வலா கூகுள் மீட்ல நான் ஏன்னா வர்ஷிப் கேட்பாங்க என்கிட்ட. ஸோ நான் வர்ஷிப்னு கேட்டாங்கன்னா நான் டேட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா என்கிட்ட இங்க ஒரு வர்ஷிப்கான செட்டப் என்கிட்ட இல்லைன்றதுனால. அது மாத்திரம் இல்லாம தம்பி என்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ வார்த்தையின் மேல தாகமா இருக்கிறவங்களுக்கு
நேரம் இல்லைன்னு சொன்னேன்னா நான் ஊழியக்காரனா இருக்க முடியாது. அதனால என்னுடைய நேரத்தை நான் உங்களோடு கூட உங்களை எல்லாரையும் பார்க்க தேவனுக்கென்று உங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரை குறித்து பேசுவதற்காக இந்த நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். என்னை அழைத்ததற்காக தம்பி மைக்கேலுக்கு நான் உண்மையாவே தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அதுக்கு பிறகு நான் கேள்விப்பட்ட தம்பியை குறித்து நான் விசாரிச்சேன், கேள்விப்பட்டேன். உண்மையாவே பேருக்குன்னு இல்லாம உண்மையாவே ஒரு ரிவைவலிஸ்டிக் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க அமாங்ஸ்ட் யங் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஐம் சோ தேங்க்ஃபுல் ஃபார் காட். இந்த மாதிரியான வாலிபர்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நான் தேவனுக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு தலைமுறையினரை பிசாசு வந்து எப்பவுமே எழும்ப விடாம பண்றதுல அவன் ரொம்ப எத்தனைப்பான், ரொம்ப கவனமா இருப்பான். ஆனா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வல்லமை யார் மேல இருக்குதோ அவர்களை எந்த நாளும் எப்பேற்பட்ட பிசாசினுடைய ஆதிக்கமோ அவங்க மேல செயல்படாது என்பதற்கு இங்க இருக்கிற இந்த 41 பேர் ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறீங்க. உண்மையாகவே இந்த வாலிபர்கள் உங்களுக்காக நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். இது உங்களுக்காக. God bless you. இன்னும் இதிலும் மேலானவைகளை நீங்கள் காணத்தக்கதான கிருபைகளை தேவன் செய்வார். கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் உடைய பிள்ளைகளோடு கூட நான் எதை பேச வேண்டும் என்று தேவன் சித்தமா இருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் தந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது நாவின் அதிகாரம் உங்களுடைய கரங்கள் இருக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. am I good? நான் பேசுறது கேக்குது இல்லைங்களா? ஆடிபிள். எஸ், நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். இன்னைக்கு நான் உங்களுக்காக நான் வார்த்தைகளை நான் தேடிக்கிட்டு இருந்த பொழுது, ஆண்டோடு கூட பேசிட்டு இருந்த பொழுது, கேட்ட பொழுது ஆண்டு கொடுத்த வார்த்தை பிலிப்பைன்ஸ் சாப்டர் 1:6. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார். என்னன்னா, and I am certain that God who began the good work within you will continue his work until it is finally finished on the day when Christ Jesus returns. Amen. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்து இயேசுவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதுல தமிழை விட இங்கிலீஷ்ல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா, அவர் சொல்றாரு, that God who began the good work, நல்ல ஒரு வேலையை உங்களுக்குள்ள, நல்ல ஒரு கிரியையை உங்களுக்குள்ள துவங்கின அந்த தேவன் he will continue. சொல்றாரு, துவக்கம், கண்டினியூனா அதை நடத்தி அவர் எது வரைக்கும் நடத்துவார்னா until it is finally finished. இந்த நியூ இந்த லிவிங் டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, finally finished on the day when Christ Jesus returns. உண்மையாவே இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தார் என்பதை நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஏன்னா இந்த ஆன்லைன்ல கனெக்ட் ஆகுறது அப்படின்றது வந்து இது போன ஜெனரேஷன், அதாவது ஜென் எக்ஸ், அவங்க வந்து இதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வாலிபர் கூட்டம், இப்படி ஒரு வாலிபர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூகுள் மீட்ல, ஒரு ஜூம்ல, ஒரு லைவ்ல இவங்க கனெக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து எந்த ஜெனரேஷனுக்கு, எந்த காலத்திற்கு எது வேண்டும், எப்படி தன்னை தானே நிரூபித்துக் கொள்வது, தன்னை தானே என்னுடைய ஜனங்களுக்கு நான் ரீச் ஆகக்கூடிய எல்லா விதமான மோட் ஆஃப் அந்த 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 மீடியமையும் ஆண்டவர் சூஸ் பண்றாருன்றத நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஊழியம் என்பது இது வந்து பல ஊழியர்கள், இந்த இன்டர்நெட், இந்த மொபைல் போன், இந்த யூடியூப் மினிஸ்ட்ரி, இந்த கொரோனா கோவிட் டைம்ல ஜூம் மீட்டிங்ஸ், கூகுள் இந்த மீட்ல வந்து வந்ததெல்லாம், அப்போ நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க எல்லாம் நாளடைவுல இந்த யூடியூப், இந்த டெக்னிக்கலா இந்த அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி அவர்களுடைய ஊழியங்கள் வளர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் ஏற்ற காலத்துல அவர் ஒன்றை துவங்குறார் அப்படின்னா அது அவருடைய நாமத்தின் பிரகடனத்திற்காக, அதாவது அவருடைய நாமத்தை இந்த உலகமெங்கும் அறிவிக்கிறதுக்கு நாம ஒரு பாத்திரமா இருக்கிறோம்னா, ஒரு கருவியா இருக்கிறோம்னா, நம்ம இயக்குகிறவர் தேவன். அப்போ அவருடைய இயக்கத்துல அவர் இயக்குனதுனால, அவர் துவங்கினதுனாலதான் இந்த அழகான ஒரு கூடுகையை, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் யூ ஹவ் கேதர்ட் ஹியர் டு பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவர் உங்களை முன்குறித்ததுனால
இந்த நல்ல கிரியையை, இந்த நல்ல குட் ஒர்க்கை நீங்க துவங்குறதற்கு தேவன் போதுமான பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா இதை முடிவு பரியந்தம் அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் ஒன்று. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் இன்டர்நெட். தேங்க்யூ ஜீசஸ். எஸ், ஒரு அருமையான பாடல் ஒன்று தம்பி பென் சாமுவேலுடைய பாடல். அதுல எப்படி வரும் அந்த பாடல் உங்க கூட சேர்த்து நான் பாடலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். தொடர்ந்து நம்ம பாடலாம். சொல்லி என் கூட சேர்ந்து நீங்க இருக்கிறவங்க, நீங்க மியூட்ல இருந்தாலும் நீங்க பாடும்பொழுது பரலோகத்துல இருக்கிற தேவன் அதை கேட்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சேர்ந்து பாடலாமா? நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர் நீரே யெகோவா ஈரே, என் எல்லாமே பார்த்து கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதுவரை உங்களை நடத்தின நான் இனிமேலும் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். கைகளை உயர்த்தி என் கூட சேர்த்து சொல்லுவீங்களா? ஆமென். இப்ப பாருங்களேன், முடிவு பரியந்தம் நடத்திடுவீர், முதிர் வயதானாலும் நடத்திடுவீர், உண்மையாய் நடத்திடுவீர். இன்னைக்கு நீங்க எழும்பி இருக்கிறீங்க, வாலிபர்களாய் நீங்க எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோட அல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல தொடங்கின ஒரு காரியமாய் இதை தேவன் பார்க்கல, இதை இந்த உலகம் பார்க்க கூடாது, இதை நீங்கள் பார்க்க கூடாது. இதை தேவன் அவரே முன்குறித்து, நீங்க இங்க 40 பேர் 45 பேர் இங்க கூடி இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் மாத்திரமே உங்களை ஒருங்கிணைத்து அவர் உங்களை ஒன்று கூட்டி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்க நிச்சயமாய் நம்ப வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, until it is finally finished. ஆமென். இந்த ஒரு வார்த்தை until it is finally finished. பல வாலிபர்கள் ஊழியத்திற்கு வருகிறவர்களை பிசாசானவன் அவன் விழ வைப்பதற்கு பல யுக்திகளை அவன் பயன்படுத்துகிறான். நிறைய காரியங்களை அவன் பல டெம்ப்டேஷன்ஸை கொடுக்கிறான். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் அவன் டெம்ப்ட் பண்ணான். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் தெய்வமாய் 100% வந்தது உண்மைன்னா, அவர் மனித அவதாரம் எடுத்ததுனால he was 100% God and he was 100% human being. அப்போ 100% அவர் தேவனாய் இருக்கிறதுனால, கடவுளா இருக்கிறதுனால எப்படி அவர் அதிசயங்களை அற்புதங்களை அவர் செய்தாரோ அதே போல 100% இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான ஒரு ஈர்ப்பும் எல்லா விதமான டெம்ப்டேஷன்ஸும் நமக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல கிறிஸ்துவாகிய இயேசுவுக்கும் இருந்திருக்கும். ஏன்னா முதல் ஆதாம், அவர் யாருன்னா ஏவாளினுடைய ஹஸ்பண்ட், இயேசுக்கு அதாவது பிதாவானவர் உண்டாக்கின முதல் தம்பதிகள், முதல் மனுஷன் முதல் மனுஷி, அவர்கள் 2 பேரும் பிதாவினுடைய சாயலாக
உருவாக்கப்பட்டு they have created in the own image of God. கடவுளுடைய சொந்த இமேஜ்ல உருவாக்குகிறார். ஆனால் அவர்களுடைய மாம்சத்தை பிசாசானவன் வந்து சோதிக்கும் பொழுது அவர்கள் விழுந்து போகிறார்கள். ஆனால் கிறிஸ்து இயேசுவோ அவரையும் பிதாவானவர் அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த 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 சூப்பர் ஹீரோஸ போல காட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த உலகத்துக்கு ஒரு சூப்பர் ஹீரோவா வந்து அப்படியே எல்லாரையும் வந்து எப்படி யூதர்கள் நினைச்சாங்களோ அது போல ஒரு பட்டயத்தோடு வந்து அந்த ரோமர்கள் எல்லாரையும் அவர் அழிச்சிட்டு யூதர்களுக்கு இந்த உலகத்தையே சுதந்திரமாக கொடுத்துட்டு அவர் போயிருக்கலாம், ஒரு சூப்பர் ஹீரோவா அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய வாலிபத்தில் அவர் ஊழியம் செய்து, தன்னுடைய வாலிபத்தில் சகல அற்புதங்களையும் செய்து, தன்னுடைய வாலிபத்தில் அவர் மரித்து, தன்னுடைய வாலிபத்தில் அவர் உயிர்த்து பரலோகத்திற்கு திரும்பினதுல ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அந்த உன்னத நோக்கம் என்னன்னா, அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்து போயிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். என்ன அந்த நோக்கம்? நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவர் சுமந்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரத்துல அவர் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினாதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர் உயிர்த்தெழுதலில் நாம் இணைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவர் ஒரு நோக்கத்தோடு, ஒரு காரியத்தோடு, ஒரு முகாந்தாரத்தோடு அவர் வந்தார். He began a good work. இந்த உலகத்துல அந்த குட் ஒர்க் யாருக்கு ஒரு குட்னஸ், ஒரு நல்லதை கொண்டு வந்ததுன்னா அவருக்கு கிறிஸ்துவுக்கோ பரலோக ராஜ்யத்திற்கோ கிடையாது. நமக்கு இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு நற்கிரியையை கொடுப்பதற்காக கிருபையாகிய கிருபாகார பலியாகிய வார்த்தையாகிய தேவன் இந்த உலகத்திற்கு வந்து அவர் பிசாசானவனினால சோதிக்கப்படுகிறார். பிசாசு கொண்டு போய் ஒரு உயரத்துல கொண்டு போய் வைத்து, இதுலயே ஒரு பயங்கரமான காரியம் நமக்கு தெரிகிறது. என்னன்னா, ஒரு உயர்வுக்கு தேவன் நம்மை கொண்டு போகும் பொழுது அந்த உயர்விலிருந்து பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஆனா என்ன விஷயம்னா, நாம இங்கே இருக்க முடியாது. நாமளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அந்த மேட்ல இருந்து இறங்கி போயிட்டு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களோடு கூட நாம் அவர்களாய் மாறினால்தான் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். அப்போ ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனுக்கென்று எதையாவது செய்ய வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிற நமக்கு எப்படி கிறிஸ்து இயேசுவை பிசாசானவன் சோதித்தானோ அது போல பல சோதனைகள் வாலிபர்களாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா பிசாசு சோதனைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, until it is finally finished. ஆமென் சொல்லுவீங்களா? இந்த வார்த்தை என வெகுவாய் பாதித்தது. என்னன்னா, அப்போ இத பவுல் தான் பேசிட்டு இருக்கிறாரு. பவுல் எந்த சிச்சுவேஷன்ல இதை பேசிட்டு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ரோமர்களுடைய சிறையில இருக்கிறார். சிறை பிடிக்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை அவர் பிரசங்கித்ததுனால ரோம சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் தான் இது. அப்ப கவனிங்க, பவுல் நல்ல ஒரு ஏசி ரூம்ல இந்த மாதிரி ஏசி போட்டுட்டு உக்காந்து பிரசங்கம் பண்ணல. அவர் ஒரு சிறைச்சாலையில உட்கார்ந்து அந்த சிறைச்சாலையின் அனுபவத்துல அவர் யாரை பேசுகிறார்னா நற்கிரியையை பேசுகிறார். இதுதாங்க அவர் பவுலும் அந்த டைம்ல வாலிபனா தான் இருந்தார். கவனிங்களேன், ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட டைரக்டா அவர் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, வாலிபர்களே, உங்க சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் உங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் அலை மோதிக்கிட்டு இருந்ததுன்னா நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது. ஆமென். அப்போ நமக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, என்ன ஆனாலும் எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கும்படி நான் விழுந்து போக மாட்டேன்னு சொல்லி எவன் நிற்கிறானோ ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய வேலையை until it is finally finished. ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் மட்டிலுமாய் இந்த 40 பேர் 43 பேர் கனெக்ட் ஆயிருக்கீங்களா, உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை சத்துருவானவன் அசைக்க முடியவே முடியாது. உங்க மேல அவனுடைய கைகளை வைக்க முடியவே முடியாது. ஏன்னா நீங்கள் எழும்பி இருக்கிறீர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களை எழுப்பினவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா கிறிஸ்து இயேசுவை எழுப்பினவர் பிதா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கிறிஸ்து இயேசுவை அவர் உயிரோடு எழுப்பின பிதா எதற்காக எழுப்பினார்னா, அந்த வசனம் ரோமர் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல போய் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் உயிர்த்தெழுதினாலே மாம்சத்தில் அவர் தாவீதினுடைய குமாரனா இருந்தாலும்
அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதனால பிதாவினுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டாராம். அப்போ நாம் கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை நாம் பலமாய் ரூபிக்கணும்னா, நிரூபித்து இந்த உலகத்திற்கு காட்டணும்னா, கிறிஸ்துவனுடைய வருகை மாத்திரம் அழைக்கப்பட்ட இந்த அழைப்புல தேவனுக்கென்று உண்மையாய் நாம நிற்கணும்னா, பலமாய் ரூபிக்கப்படணும்னா, தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியானவர் ஆகிய பிதாவினுடைய ஆவியானவர் ஆகிய அந்த தேற்றரவாளை நமக்கு அனுப்பி ஒவ்வொரு நாளும் நாமும் அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் சோதனைகள் எல்லாவற்றையும் செய்து கிறிஸ்துவனுடைய வருகை மாத்திரமாக நம்மால் அவரோடு கூட அவர் எதற்காய் நம்மை அழைத்தாரோ அந்த வேலையை எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாம டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணி பியூட்டிஃபுல்லா அழகாய் தேவனுக்கு என்று ஓட முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லாமா? முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்களேன், அவர் ஸ்தோத்தரிக்கிறாராம். ஆமென். அவர் பால் பாருங்க, அவங்களுடைய சபைக்காக அவர் எவ்வளவா அவர் சொல்கிறார். இந்த இங்கிலீஷ்ல 7th verse சொல்றது, so it is right that I should feel as I do about all of you, for you have a special place in my heart. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு பாருங்களேன், முடிவு பரியந்தம் தேவனால் நடத்தப்படுகிறவர்களுக்கு பவுல் சொல்றாரு, யூ ஹாவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். பவுலே வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ அந்த உண்மையா நடக்கிறவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசு அவருடைய இருதயத்துல உங்களுக்கு அவர் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ வைத்திருக்கிறாரு. அவர் உங்களை அதிகமாய் நேசிப்பார். உங்களுக்கு அதிகமான பலனை அவர் தருவார். எந்த மனுஷனும் விழுந்து நான் இது வரைக்கும் பாவம் செஞ்சதே இல்லை, நான் விழுந்து போனதே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம் தேவனையே பொய்யராக்குறோம். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துல நமக்கு எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் பலன் உள்ளவன், ஆசாராஜா சொல்றாரு, பலனற்றவன் யாரா இருந்தாலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியமா. ஆமென். அந்த பாட்டு பாடலாமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம், அது அவருக்கு லேசான காரியம். ஆமென். சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வாலிபன் தன் வழியை எதினால், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இதயத்தோடு உமை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படி சொல்லுங்க, நீங்க எங்க இருந்தாலும், உங்க மைக் மியூட்ல இருந்தாலும் நீங்க இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைய என் இருதயத்துல நான் வச்சதுதான். ஆமென். ஒரு நாளும் தவறான டாக்டரின்ஸ்க்கு உங்களுடைய செவிகளை சாய்க்காதீங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் சொல்லுகிறது, எதினால் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணுவான் வாலிபன் அப்படின்னா, கவனிங்க, அவன் வாலிபனோ முதியவனோ யாரா இருக்கட்டும், அவன் எதினால் சுத்தம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுனாலே அப்ப அங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? வாலிபன் அசுத்தப்படுவதற்கான எல்லா விதமான டெம்டேஷன்ஸும் ஒரு வாலிபனுக்கு உண்டு. 47 பேரையும் நான் பார்த்து சொல்றேன். உங்களுக்கு நமக்கு இந்த உலகத்துல ஏகப்பட்ட டெம்டேஷன்ஸ். ஒரு போனை எடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம ஒரு போனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னா, அதுல ஒரு 11வது நிமிஷத்துக்குள்ள சகல பாவமும் ஒரு ஃபிங்கர் டிப்ல வந்துருச்சு. அதாவது எங்களோட பாஸ்டர்ஸ் எல்லாம் அன்னைக்கு பிரசங்கங்களை 3 மணி நேரம் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் சர்ச்சு அட்லீஸ்ட் 4 மணி நேரம் போகும். பிரசங்கம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பிரசங்கம் சாலிடா கேட்கறது அந்த நாட்கள்ல உட்கார்ந்து கேட்டாங்க. அப்போ இந்த நாட்கள்ல அதே போல 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கேட்பாங்களான்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு வைடான காரியங்கள் இந்த உலகத்துல அவைலபிளா ஸ்பிரிச்சுவலி இருக்கிறதுனால, அப்போ கவனிங்க, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிறீங்க இல்லையா அந்த 46 பேரு,
நீங்க இந்த சோசியல் மீடியாவை ஒரு வெப்பனா யூஸ் பண்ணணும். எதற்காக வெப்பனா யூஸ் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானவனை ஒழித்து கட்டுவதற்காக ஒரு வெப்பனா யூஸ் பண்ணணுமே தவிர, இந்த சோசியல் மீடியா உங்களுக்கு எதிராக ஒரு வெப்பனா மாற ஒரு நாளும் விடவே கூடாது. ஆமென். அப்போ இந்த சோசியல் மீடியாவை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த சோசியல் மீடியா நம்மள யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிம்பிள் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்றேன். அப்போ நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த சோசியல் மீடியாவினால, இந்த டெக்னாலஜிஸ்னால, இந்த கேட்ஜெட்ஸ்னால அநேகருக்கு ரட்சிப்பை நம்மால் சொல்ல முடியும். ஆனா இந்த சோசியல் மீடியாவினாலேயோ இல்ல இந்த புதிய டெக்னாலஜிஸ்னாலேயோ நாம் எழுப்புண்டு டெம்டேஷன்ஸ்ல விழுந்து போனோம்னா நமக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுவோம். கவனிங்க, நீங்க தேவனால் அழைக்கப்பட்டு எழுப்பப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை சுமக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ சுத்தம் பண்ணணும்னா அப்போ அங்க ஏதோ ஒரு அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அழுக்கு எப்பேற்பட்டதா இருக்கட்டும். இங்க இருக்கிறவங்களை எத்தனை பேர் கொலை பண்ணிருக்கீங்க? கையை தூக்கி காமிங்க பார்க்கலாம். யாரையாவது கொலை பண்ணிருக்கீங்களா? அது இருக்கும். யாரும் தூக்கல. அப்போ கொலை எல்லாம் பண்ணல. யாரும் நல்லவங்களா தான் இருக்கீங்க. நான் அப்ப உங்களை பார்த்து சொல்றேன், பவுலை விட நீங்க எல்லாம் நல்லவங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை விட நீங்க இருக்கிறவங்க நம்மலாம் யாரு? நல்லவங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை கெடுத்தது மாத்திரமல்லாமல் ஸ்தேவான் என்கிற ஒரு உன்னதமான ஊழியக்காரனை கொலை செய்யறதுக்கு முக்கியமான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தி அவரை கல்லெறிந்து கொன்றவர்களில் பவுலும் ஒருத்தர். அப்போ ஒரு கொலைக்காரனை, ஒரு மோசேவை, ஒரு பவுல தேவன் ஒரு குற்றவாளியாய் பார்க்காமல் அவனுக்குள்ள ஏதோ ஒரு 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 மேட்டர் இருக்கு, அவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் எத்தனை நாளா. ஆனா இன்னைக்கு நான் அவனுக்குள்ள போயிட்டு அவனை கொஞ்ச நாள் அவனுடைய கண்களை மூடி அவனுக்குள்ள நான் செயல்பட ஆரம்பிச்சேன்னா, அந்த நெகட்டிவ் பவரை, அந்த நெகட்டிவ் ஒரு 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 காரியத்தை நான் பாசிட்டிவா அவனுக்குள்ள மாத்தணும்னா அவன் எனக்காக ஓடுவான் என்பதை இயேசு கிறிஸ்து நம்பினதுனால பிதாவினிடத்துல பவுலுக்காக பரிந்து பேசி கிருபையை பொழிய பண்ணி பவுலை ஒரு உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனை மாற்றுகிறார். இன்ஃபேக்ட் பவுல் அவர் அவர் ஊழியத்திற்கு போகும் பொழுது அவரை அவரை பர்னபாஸ் தான் கூட்டு போறாரு. அவருடைய ஃபெலோ அப்போஸ்டல்ஸ் கிட்ட காட்டும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளல பவுலை. ஏன்னா நம்மள ஒருத்தனா இருந்த ஊழியக்காரனை கொலை பண்றதுல ஒரு முக்கிய பங்கு வகித்த இவனை நான் எப்படி ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு பிரியமான என்னுடைய தம்பி தங்கச்சி, உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க 43 பேர் நீங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் என் தேவன் அதை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகம் உங்களை குற்றம் உள்ளவர்களாய் பார்க்குமானால் என்னுடைய தேவனுடைய கண்கள் அது அழகான தூய்மையான கண்கள். உங்களை அவர் வேறு விதமாய் பார்க்கிறார். நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பாவம் ஒரு நாளும் கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலிருந்து, கிறிஸ்துவனுடைய அழைப்பிலிருந்து, நீங்கள் இதுவரை நடந்து வந்த பாதையிலிருந்து ஒரு நாளும் அந்த பாவம் உங்களை வெளியே கொண்டு போய் பழைய வாழ்க்கையில உங்களை போடுறதுக்கு, அந்த பாவத்திற்கு எந்த விதமான பவரும் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த பாவத்தை பார்க்கிலும் இஸ் a powerful God. I mean, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நமக்குள்ள இருக்கிறவர் ஒரு பெரியவர். அப்போ நமக்கு ஒரு விஷன் வேணும். என்னன்னா ஈஸியா பிசாசு டெம்டேஷன்ஸை கொண்டு வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்வை கொடுத்து, நீ தப்பானவன், நீ குற்றவாளி, மோசே நீ கொலைக்காரன்டா, நீ திரும்ப போனேன்னா உன்னை அங்க கொலை பண்ணிடுவாங்க, உன்னை அடிச்சு போட்டுருவாங்க, நீ போக முடியாதுன்னு பிசாசான அவன் மைண்ட்ல பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். மோசே பிசாசுக்கு அவன் செவி கொடுத்திருந்தானா, கடவுளுடைய சத்தத்தை கேட்காம இருந்திருந்தாருன்னா மோசே அவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனாய் மாறி இருக்கவே முடியாது. அந்த இஸ்ரவேலர்களை போய் எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வருகிற அந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தை அவரால் செய்திருக்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை செய்வதற்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் வெகு சிலரை மாத்திரமே தெரிந்தெடுப்பார். அப்போ இங்க இருக்கிற 43 பேரையும் நான் ஏதோ ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸான மட்டும் நான் பார்க்கல. உங்களுக்குள்ள இருக்கிற அழைப்பை தட்டி எழுப்பி தேவனுக்கென்று எதையாகிலும் நான் செய்ய வேண்டும். கடவுள் என்ன ஊழியத்திற்கு அழைத்த போது நான் தேவனிடத்துல பல கேள்விகளை கேட்டேன். ஏன்பா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்களே, நான் என்ன செய்ய போறேன்? நான் நல்லா ஹெச்ஆருக்கு படிச்சிருக்கிறேன், நான் நல்லா வேலை செய்யறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், 30ஆம் தேதி ஆனா 29ஆம் தேதி ஆனா எனக்கு கரெக்டா என்னோட அக்கௌண்ட்டுக்கு சம்பளம் வந்துருது, நான் எதுக்காக ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி வரணும், எதுக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்றதை செய்யினார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சேன். என்னன்னா, நீங்க சொல்றதை நான் செய்யணும்னா எனக்கு இது என்னுடைய ஆசையா, ஏதோ நான் ஒரு பாட்டு போட்டேன், அந்த பாட்டு 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்றதுனாலலாம்
நான் ஊழியத்தை இந்த சம்பளத்தை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், எனக்கு ஒரு தெளிவான ஒரு 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 அடையாளத்தை நீங்க எனக்கு காட்டணும். நீங்க டைரக்டா என்கிட்ட பேசணும். ஒரு ஒரு மனுஷன் மூலமா, ஒரு ஊழியக்காரங்க மூலமா, நீங்க யார் மூலமான பேசுங்க, என்கிட்ட நீங்க பேசினா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வித்தின் 7 days ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமா எனக்கு கூப்பிட்டு பேசுறாரு. அப்போ நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் என்கிட்ட பேசுறாரு, பாஸ்டர் உங்களோட என்ன உரை பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர், சென்னையில ஒரு ரிவைவலிஸ்டிக் சர்ச் வச்சிருக்கிறாரு. அந்த சபையினுடைய ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவங்க வாலிபர்கள் கிட்ட என்கிட்ட நம்பர் வாங்கி அவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்றாரு. நான் ஸ்தம்பித்து போகிறேன். எனக்கு ஒரு குற்ற உணர்வு என்னன்னா, நான் செய்த பாவம்லாம், நான் சினிமா பாட்டு பாடுவேன். ஆனா ஒரு நாளும் நான் இது வரைக்கும் என் லைஃப்ல நான் வந்து சரக்கு அடிச்சது கிடையாது, தம் அடிச்சது கிடையாது, இந்த கெட்ட பழக்கம் பண்ணது கிடையாது. என்கிட்ட இந்த ஒரே ஒரு இச்சை கெட்ட பழக்கம்னா சினிமா பாட்டு நல்லா பாடுறதுனால மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல நான் படிச்சேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல தொடர்ந்து 3 வருஷமா நாங்க வந்து 2 வருஷமா நாங்க வந்து அபிஷியல் லைட் மியூசிக் பேண்டா இருந்தோம். நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தனோ இந்த சினிமா மோகம் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்துவை விட்டு வெளியே கொண்டு போயிடுச்சு. அப்ப இந்த குற்ற உணர்வு எனக்குள்ள, இன்னொன்னு இந்த சினிமா பாடல்களை பாடுறதுல வருகிற ஒரு சந்தோஷம், அந்த கிரௌட புல் பண்றது, அந்த கிரௌடு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு லவ், இதெல்லாம் வந்து ஒரு அடிக்ஷனா மாறி நான் ஊழியக்காரனா மாறணும்னா இப்போ நான் இதெல்லாம் செய்யாமல இருக்கணும். நான் வந்து சினிமா பாட்டையும் பாடிட்டு ஆண்டவருடைய பாட்டையும் பாடிட்டு நம்ம ஒரு பேஷனா நம்ம இருக்கிறோம். கடவுளுக்காக இயேசுப்பா எனக்கு அப்பயே ரொம்ப பிடிக்கும். இயேசுப்பா எனக்கு பிடிக்காம போச்சுன்னு இல்லை, ஆண்டவர் நான் ரொம்ப லவ் பண்றதுனால என்னவரேன்ற இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எழுந்தாருன்ற ஒரு பாட்டில் ரிலீஸ் பண்ணேன். என்னுடைய பேஷன் என்னன்னா நல்லா சம்பாதிக்கணும், அதுல ஒரு பகுதியா நான் ஒரு மியூசிக் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது உண்டு, நான் ஆசைப்பட்டது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன அழைக்கிறாரு, நீ பாஸ்டர் ஆகணும். எனக்கு அதுக்கு 1% கூட தகுதியே கிடையாது ஆண்டவரே. ஒரு நிமிஷம், எனக்கு அதுக்கு 1% கூட தகுதியே கிடையாது ஆண்டவரே, ஏன்னா எப்படி நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஒரு ஊழியக்காரன் கால் பண்ணி எனக்கு என்ன பேசுறாருன்னா, பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்ன்றார். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு எனக்குள்ள ஒரு ஒரு குற்ற உணர்வு, ஒரு கில்ட் வந்துட்டு நான் அவர்கிட்ட அவரை ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றேன், பாஸ்டர் ஆல் இஸ் குட், ஆனா நீங்க என்ன பாஸ்டர்னு கூப்பிடுறத மாத்திரம் நிறுத்திடுங்க, நான் பாஸ்டர் இல்ல அப்படின்னு சொன்ன மதத்துல அவர் சொன்னாரு, இல்ல தம்பி, ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, சீக்கிரத்துல நீங்க ஒரு சபையை கட்ட போறீங்க, அந்த சபைக்கு நீங்க உங்களை ஆண்டவர் ஊழியக்காரனா மாற்ற போகிறாரு, நீங்க ஃபுல் டைம் மினிஸ்டர் ஆஃப் காடா மாற போறீங்க, நீங்க இது வரைக்கும் நடந்து ஊழியம் செய்தீங்க, இனிமேல் உங்க ஊழியத்துல நீங்க ஓட போறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஊழியக்காரர் எனக்கு கிட்ட சொல்றாரு. நான் கார்ல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன், நல்லா ஏசில தான் உட்காந்துட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஃபுல்லா வேர்க்குது, அந்த இடமே அப்படியே வேற ஒரு மண்டலமா மாறுது. அவ என்னால அழுகையை தாங்க முடியல. அவர்கிட்ட நான் என்னுடைய அழைய கண்ட்ரோல் பண்ணிட்டே நான் பேசிட்டு நான் முடிச்சுட்டு நான் வைக்கிறேன். நான் பல கேள்விகள் எனக்குள்ள, அப்பா என்னோட அம்மா இவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல அண்ட் ஈவினிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரீம்ல படிக்க வச்சிருக்காங்க, இத்தனை லட்சங்களை செலவு பண்ணிருக்காங்க, இப்பதான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிருக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலை, நாங்க ஒன்றும் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம், நான் சம்பாதிக்கணும், எங்க அம்மா வாங்கின கடன் எல்லாம் நான் தான் திருப்பி கட்டணும், இவ்வளவு கடமை எனக்கு இருக்குது, இப்போ நீங்க அழைக்கிறீங்களே இது உண்மையான அழைப்பு தானா, அப்படின்னா நீங்க அம்மா மூலமா இதை நீங்க எனக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அம்மா கிட்ட போயிட்டு நான் பேசும் பொழுது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்டா, நான் 3 பேரையும் நான் ஊழியத்திற்கென்று நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். அப்போ என் அம்மா வந்து சொன்னாங்க என்கிட்ட, நீ பிறக்கும் பொழுதே நீ ஒரு ஊழியக்காரன்டா அப்படின்னா. அது பிறக்கும் போதே ஊழியக்காரனா என்னமான்னா, சின்ன வயசுலயே நான் வந்து ஜபத்துல நான் நல்லா ஆராதிப்பேனா. அப்ப அம்மா சொன்னாங்களாம், எங்க 3 பிள்ளைங்களை நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன் ஏசுப்பா, நாங்க 3 பேருமே நல்லா வர்ஷிப் பண்ணுவோம் எங்க 3 பேர்ல. அப்போ 3 பேரையும் தான் நம்ம ஆண்டவர் அழைக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் ஏற்ற நேரத்துல அவங்க 2 பேரையும் கொண்டு வருவாரு. இப்போ ஆண்டவர் உன்னை அழைக்கிறாருன்னா நீ அதற்கு செவி கொடு. இதே நேரத்துல எப்போ 7 days பிஃபோர் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுன்னு சொன்னாரு, அதே நேரத்துல ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, உன் பிள்ளைகள்ல 3 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய நான் இப்போ ஆண்டவருக்கு என்று எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அவனை ஊழியக்காரனா மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசினாருன்னு சொன்னாங்க. என்னால என்னுடைய எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே என்னோட அம்மாவுடைய கையை பிடிச்சிட்டு நான் ஓன அழுறேன். படிக்க வச்சு இவ்வளவு தூரம் பண்ணவங்க ஊழியத்துக்கு வான்னு சொல்றாங்களே. ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயங்கரமான பயம். இது வரைக்கும் நான் பைபிள் படிப்பேன், அக்கேஷனலி அப்பப்போ படிப்பேன், யூடியூப்ல பிரசங்கம் கேட்பேன், பாட்டு பாடுவேன், இதுதான் என் வாழ்க்கை. பாஸ்டர்னா 2 மணி நேரம் பிரசங்கம் ஒண்ணுமே, அவ்வளவு நேரம் நான் எப்படி பேச முடியும்? மோசேவை போல திக்கு வாயும் மந்தனாவுமா இருக்கிறது போல இல்ல நான் இருக்கிறேன், நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, என் பிரசனத்துல வந்து உக்காரு.
அவருடைய பிரசன்னத்துல போய் உட்கார ஆரம்பிச்சுங்க. என்னுடைய வாழ்க்கை தலைகீழா தேவன் மாற்றினார். இந்த வேத புத்தகம் எனக்கு ஒரு அளவுக்கு தான் எனக்கு புரியும். ஒரு அளவுக்கு மேல இந்த பைபிள் புரியவே புரியாது. ஆனா அந்த பிரசன்ஸ்ல நான் என்ன ஆர்டன் பண்ணி, நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, என்னுடைய வேலையை விட்டு, இதெல்லாம் இந்த 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 காரியங்களை சொன்னா டைம் போதாது. நான் இது எல்லாவற்றையும் முடித்து நான் ஊழியக்காரனா என்ன ஆர்டன் பண்ணாங்க. என்னோட பாஸ்டர் ஆர்டன் பண்ணினாங்க. ஆம்பூர்ல இருந்து ஒரு கிராமத்துல 7 கிலோமீட்டர் தள்ளி விண்ணமங்கலம்ன்ற ஒரு கிராமத்துல நாங்க வாங்கி வைத்திருந்த ஒரு இடத்துல சபையை கட்டி அங்க நாங்க போயிட்டு ஒரு ஊழியத்தை நாங்க துவங்கணும். அந்த ஒரு நிமிடத்துல இருந்து என் வாழ்க்கையை கம்ப்ளீட்டா ஆண்டவர் டேக் ஓவர் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் தேவன் அழகாய் நடத்துகிறாரு. எத்தனையோ டெம்டேஷன்ஸ் இந்த ஊழியத்துல இருந்து திருப்பம் போயிடலாமா, சினிமால போயிருந்தோம்னா நேரத்துக்கு இவ்வளவு ஃபேம் கிடைச்சிருக்குமே, இவ்வளவு புகழ் கிடைச்சிருக்குமே, இவ்வளவு காரியங்கள் கிடைச்சிருக்குமே, இதெல்லாம் இந்த கோவிட் டைம்ஸ்ல எனக்குள்ள பயங்கர டெம்டேஷன்ஸ். ஆனாலும் இது எல்லாவற்றையும் நான் ஊழியக்காரன், நான் என் மேல ஆண்டவரோட அபிஷேகம் வந்த உடனே எனக்குள்ள பாவ சிந்தனையே வரலன்னா நான் உங்க எல்லாருலயும் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், பொய் சொல்றேன்னு அர்த்தம். எனக்குள்ளயும் டெம்டேஷன்ஸ் இருந்தது. அழைக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு தாவீது பாவமானது போல எனக்குள்ளயும் சில டெம்டேஷன்ஸ் வந்தது. அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணதுக்கு தேவனுடைய கிருபை எப்படி தெரியுமா எனக்குள்ள வந்தது? இந்த வார்த்தை ஆகிய வசனம் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் அழைத்த அழைப்புல நான் உறுதியாய் நிற்பதற்கு தேவன் மாத்திரமே என்னை பலப்படுத்தினார். அவர் செய்த காரியங்கள் 1-2 இல்லைங்க. இந்த 7 வருஷத்துல ஏராளமான நன்மைகளை அவர் எனக்கு செய்து விட்டார். அப்ப என்னன்னா, நான் தேவனுக்கென்று எதையாவது செய்யணும்னு வந்தா போதும், என்னுடைய குறைகளை பார்க்கிறவர் அவர் இல்ல, எனக்குள் என்ன நிறைவு இருக்கிறது. ஜான் பால் அல்ல நல்லா பாட முடியும் அப்படின்னு ஜான் பாலுக்கு தெரியும். ஆனால் வசனங்களை போதிக்க, வசனங்களை மணிக்கணக்கில் பேச என்னால் முடியும்ன்றத நானே நம்பல. ஆனால் இன்று வரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருச்சபைகளுக்கு என்னை அழைக்கிறாங்க. நான் போய் நிக்கிறேன். அவங்க என்கிட்ட 1 hour கொடுத்தாங்கன்னா நான் என்ன தெரியுமா கேட்கிறேன்? ஒரு 1.5 hour கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறேன். அப்படின்னா என்னன்னா, அவருடைய பிரசனத்துல போய் நிற்கும் பொழுது நேரம் போகிறதே தெரியாம தேவன் அழகாய் நடத்துகிறார். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்க பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப வேகமா பேசுறீங்க பாஸ்டர், கொஞ்சம் ஸ்லோவா பேசுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாவே சொல்லட்டுமா, இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேகமும் என்கிட்ட இருக்கிறது இல்ல, இந்த அபிஷேகமும் என்கிட்ட இருக்கிறது இல்ல. நான் தேவனுடைய அபிஷேகத்துல நிரம்பி நின்று பேசும் பொழுது நான் பேசினா ஒன்றுமே, நீங்க எல்லாரும் நேரத்துக்கு கூகுள் மீட்டை எண்ட் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு நீங்க ஜாலியா வீட்டுல நீங்க கிரிக்கெட் IPL பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உண்மையாவே சொல்றேன், என்னுடைய நாவுல அவருடைய அதிகாரம் இருக்கிறதுனாலதான் இந்த நாள் வரைக்கும் என்னை அழைத்த தேவன் அவர் எனக்கு துணை நிற்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்களேன், அவருடைய கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். அப்ப வசனம் சொல்லுகிறது என்னன்னா, நான் என்னுடைய வாலிபத்தை காத்துக்கொள்ள அவருடைய வசனத்தை என்னுடைய இருதயத்துல வைக்கணும்னா, அப்போ எனக்கு பலன் எங்கிருந்து தெரியுமா வருது? என் முழு இருதயத்தோடு நான் தேடும் பொழுது, நான் முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை விட்டு நாம் வழி தப்பி போகாதபடிக்கு தேவன் நம்மை அழைச்சிருவார். அவங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் தாவீதின் இடத்துல அவருடைய குறையை சொல்லி அவருக்கு அவர் செஞ்ச தப்ப உணர்த்தின பிறகு தாவீது ஒரு நாளும் பாவம் செய்யல. ஆண்டவர் சவுல பவுலாய் மாற்றி அவருடைய ஊழியக்காரனாய் அழைத்த பின்பு பவுலுக்குள்ள பாவத்தில் அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாம விரும்பாததை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்குள்ள அந்த டெம்டேஷன்ஸ் எல்லாம், நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு டெம்டேஷன்ஸ் வரலாம். ஆனா நான் பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு என்னை அவருடைய கிருபை தாங்கணும்னா அந்த வசனத்தை நான் என் இருதயத்துல வைக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். அப்போ அந்த வசனத்தை விட்டு நான் வழி தப்பி போகாமல் என்னை காக்கிறதே தேவன் தான். அவர் சொல்றாங்க, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அவருடைய வசனம் உங்களுடைய வாழ்க்கையில, உங்க இருதயத்துல அது பதிந்து இருக்கும் பொழுது, அது நிறைவா இருக்கும் பொழுது, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு டெம்டேஷனையும் அவர் வசனத்தினால் ஓவர் கம் பண்ணது போல, அவருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்ததுன்னா ஒரு நாளும் ஒரு பிசாசானவனும் நம்மை சோதிக்க, நம்மை துன்புறுத்த, நம்மை சோதிக்க முடியவே முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட அவர் இருந்து அவர் நடத்துவது அதிக நிச்சயம். கடைசியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர் 4 வசனங்கள் 7 நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2 காரியம். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தனா
நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்வியஸா ஆட்டோமேட்டிக்கா நான் என்னதான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் பிசாசுக்கு செவி கொடுத்தேன்னா நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய் மாறிடுவேன். நியூட்டன்ஸ் லா போல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே உண்டு. அப்போ நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்றேன்னா நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன். நான் பிசாசுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன்னா நான் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன். நல்லா கவனிங்க, தேவனுக்கு எதிர்த்து நாம் நிற்கிறதற்கு நமக்கு பலன் ஒரு நாளும் அவர் அவ்வளவு பெரிய தேவன். ஆனா நாம எதிர்த்து நிற்க முடியாதுன்றது நமக்கு தெரிஞ்சாலும் பிசாசு நம்மை அவருடைய ராட்சத்திற்கு விரோதமாய் எழுப்ப பயங்கரமான போராட்டங்களை அவன் கொண்டு வருவான். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இதை ஏன் சொல்றாரு எனக்கு தெரியாது, அவுட் ஆஃப் கான்டெக்ட் நான் போறேன். இப்ப உங்களுடைய ஸ்பௌஸ, உங்களுடைய ஆண்கள் வாலிபர்கள், உங்களுடைய மனைவியை, பெண்கள், உங்களுடைய கணவர்களை நீங்கள் தெரிந்தெடுக்கிறதுல நீங்கள் மிக 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 ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நாங்களாம் ரொம்ப வாலிப பிள்ளைங்க, சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். வருஷங்கள் அப்படி கடந்து போயிடும். ரிலேஷன்ஷிப்ஸ்ல விழுவீங்க, மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஃபெயில் ஆவீங்க, ரிலேஷன்ஷிப்ஸ்னால ஹர்ட் ஆவீங்க. உங்களுடைய 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 அழிவினுடைய துவக்கமா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, எதை வைத்து பிசாசு உங்களை விழ வைக்க நினைக்கிறானோ அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துல நான் ஸ்ட்ராங் ஆயிடணும். அப்படின்னா என்னன்னா, இதுல யோசேப்பு அவரும் எல்லா ஆண்களை போல சௌந்தரியமான ஒரு 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 ஆண், அவருக்கும் இச்சைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா தன்னுடைய அழைப்பில் நிற்கணுன்றதற்காக அவ்வளவு ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஸ்திரீ அவளை பாவம் செய்ய இழுக்க வஞ்சித்த போது, நாட் அ சிங்கிள் டைம் ஆர் கப்புள் ஆஃப் டைம்ஸ், மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவளோட போராடுறா. நான் நிர்வாணமா என் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போனவன் போவனே தவிர ஒரு நாளும் உன் பாவத்துல நான் விழுந்து என் அபிஷேகத்தை நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன். அதுதான் வசனத்தை உள் வைத்திருக்கிறவன். அன்னைக்கு அபிஷேகத்தை அவர் உள்ள வைத்திருந்தார், தரிசனத்தை உள்ள வைத்திருந்தார். இன்னைக்கு வசனங்களை நாம் உள்ள வைக்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அப்பொழுது அவனை துரத்தவே தேவையில்லை. அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசே போ 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 போ, நோ, அவசியமே கிடையாது. நாம் ஒன்றை மாத்திரம் செய்யணும், ஆண்டவரே அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை பார்த்து முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். தினமும் காலை ஏச்சு பாடுங்க, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். உங்களுக்காகவே ஒரு லவ் சாங் நான் கிரியேட் பண்ணி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆண்டவருக்காக. என்னவரை பார்த்து அவரை நோக்கி பார்த்து பாடுங்க, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பல தள்ளின போது என்னை வரைந்தெடுத்தவரே. இதெல்லாம் சும்மா பாடலங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அணுவா அனுபவிச்சு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களை எழுதின பாடல் இது. வீணன் என்று பல தள்ளின போது என்னை என்னுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்ல விழுந்து போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது, முடிச்சு விட்டுறலாம், நம்ம வாழ்க்கை முடிச்சுக்கலாம், வேணாவே வேணாம் போது ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்து என்னை உயர்த்துறாரு. நான் இருக்கிறேன்டா உனக்கு, நீ என்னுடையவன்னு சொல்லி ஆண்டவர் என்னை எழுப்பினார். இதெல்லாம் அந்த பாட்டு என்னுடைய வலிகள் எல்லாவற்றையும், என்னோட பெயினை ஃபுல்லா கொட்டி எழுதின பாட்டு தான் இது. அவரை பார்த்து என்னவரே, நீங்க இருக்கிற இடங்கள்ல இருந்து என் கூட சேர்ந்து பாருங்களா, என்ன ஆத்மநேசரே என்னவரே, நீர் என் மனவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போது என்னை வரைந்தெடுத்தவரே, என்னவரே என் ஆத்மநேசரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே 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 என்னுடையவரே. அவர் நம்முடையவராக இருக்கிறார். என்கிட்ட நான் நல்லா இருக்கும் போது என் கூட இருக்கிறதுக்கும், நான் பாவம் செஞ்சா என்னை விட்டு அவர் ஓடி போறதுக்கும் அவர் மனுஷன் அல்ல. நான் பாவம் செய்யும் போது அவருடைய கிருபை அளவில்லாமல் என் மேல பொழிந்தருளி ஒரு நாளும் என்னை விட்டு விடாம, நீ எனக்கு வேணும்னா வேணும். அவதான் ஜான் பால், நீயே என்னை விட்டு போனோம். மோசே சொல்றாரு, அவர் எக்ஸ்கியூசஸ் கேட்கிறாரு, என்னால முடியுமாப்பா, நான் திக்குவாயா இருக்கிறேன், மந்தனாவா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் எனக்கு வேணும். உனக்கு திக்குவாயின்னு சொல்றியா,
உன்னுடைய சகோதரன் ஆரண வேணா கூட்டு வா, உன்னுடைய இயலாமையில நான் செயல்படுவேன். அதாவது அந்த ஒரு கிருபை. அவர் தான் என்னால என்ன முடியலையோ, என்கிட்ட என்ன இல்லையோ அதை கொண்டு வந்து ஃபில் பண்ணி அவர் என்னை கம்ப்ளீட் மேனா மாத்துறவர் தான் தேவன். அவர் சொல்றாரு பாருங்களேன், அவன் உங்களை விட்டு ஓடி போவான், தேவனிடத்தில் சேருங்கள். 8வது வசனம், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்றாரு பாருங்க. ஜேம்ஸ் சொல்றாரு, பாவியா நீ இருந்தியானா பிரச்சனை கிடையாது, நீ என்ன பண்ணு, உன்னை சுத்திகரிக்க தேவனுடைய பாதத்துல போய் உட்காரு. இருமனம் உள்ளவனா நீ இருக்கிறன்னா, நான் வந்து உலகத்திற்கும் ஊழியம் செஞ்சு நான் ஆண்டவருக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஜான் பால போல நான் சினிமா பாட்டும் பாடுவேன், ஆண்டவருடைய பாட்டும் பாடுவேன், எனக்கு தேவை மியூசிக் தான், நான் மியூசிக்ல ஆண்டவரையும் போட்டுருவேன் பிசாசியும் போட்டுருவேன்னா, ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு தெரியுமா, நான் உன்னை அதுக்காக அழைக்கல, நான் உன்னை உன்னத நோக்கத்திற்கு அழைத்திருக்கிறேன், அதுக்கு வேற ஆள் இருக்கிறான், அவனை நாங்க வச்சுக்கிறேன், அவனுக்கு கிருபை அளவில்லாம புளிந்தது அவனை வச்சுக்கிறேன், ஆனா நான் உன்னை அநேகருக்கு ரட்சிப்பை பிரகடனப்படுத்துகிற ஊழியக்காரனா தெரிஞ்சிருக்கிறேன்னா, உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என்னை மேன்மைப்படுத்த, என்னை என்னுடைய ரட்சிப்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்க மாத்திரமே. இருமனம் உள்ள ஜான் பாலே வான்னு கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு தேவன் என்னை பரிசுத்தமாக்கி அவர் உட்கார வைத்திருக்கிறார். நான் உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றேன், நாம் துயரப்பட்டு துக்கித்து அழுவதற்கு ஒரு நேரம் உண்டு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. எத்தனை பேருக்கு இதை படிக்கும் போது சந்தோஷம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜேம்ஸ் எழுதுறாரு, யாக்கோபு எழுதுறாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பாவம் பண்ணிட்டீன்னா உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ நீ உன்னோட ரூமை மூடிட்டு 4 செவுத்துக்கு நடுவுல உட்கார்ந்து தேவனுடைய பிரசனத்தை இறக்கி சொல்லு, என்னன்னா, ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன். அவர் போயிட்டு தேவாலயத்திற்குள்ள போய் தாவீது உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் உமக்கு விரோதமா இப்ப பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்த பிறகு ஒரு நாளும் வந்து அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. அவருடைய ஓட்டம் முழுவதிலும் தேவனை மாத்திரமே சார்ந்து, தேவனை மாத்திரமே பார்த்து அவர் அழகாய் ஓடினார். கிருபைகளை அவர் அவர் கிருபை தேவனிடத்திலிருந்து அளவில்லாத கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் அழகாய் ஓடினார். ஆமென். அப்போ நம்முடைய இந்த உலகத்துல நம்ம சந்தோஷம்னு நினைக்கிறதெல்லாம் தேவனுக்கு அருவருப்புன்னும் போது, இந்த உலகத்தினுடைய பாவங்கள்ல எங்கேயாவது சிக்குண்டோம்னா அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து, அப்பா நீங்க தான், உங்க வசனம் மாத்திரம்தான் என்னை கழுவி, உங்க கிருபை மாத்திரம்தான் என்னை அது விடுவிக்க முடியும்னு சொல்லி அவர் இடத்துல உட்கார்ந்தோம்னா, அவர் சொல்றாரு பாருங்களேன், நீ தோய்ந்து போயிருக்கும் பொழுது, நீ சோகமா இருக்கும் பொழுது, விடாய்த்து போயிருக்கும் பொழுது ஆண்டு சொல்றாரு, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். எரேமியா 31:25 ஒரு வேர்ஷன் இப்படி சொல்லுது, NLT வேர்ஷன்ல இங்கிலீஷ்ல இப்படி சொல்றது, டவுன்ஸ் பீப்புள் அண்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஷெப்பர்ட்ஸ் alike will live together in peace and happiness. அந்த 25ஆம் வசனம் சொல்லுகிறது, for I have given rest to the weary and joy to the sorrowing. நீங்க துன்பத்துல இருக்கும் பொழுது, துக்கத்துல இருக்கும் பொழுது அவர்களுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்துக்கு பதிலாக, உன் வெட்கத்துக்கு பதிலாக, உன் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை நான் உனக்கு தர, என்கிட்ட போதுமான கிருபை இருக்கு, நீ என்ன நம்பி, இந்த உலகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு அருமையான பாடல் இப்படி சொல்லுகிறது, தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், நுகத்தடி விரல் நீட்டை நீக்கி நீவ சொல்லை நடு நின்று போக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் விழுந்து போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் ஒன்னும் செய்ய முடியாது, நான் ஏதாவது ஒரு மூலையில உட்காந்துன்னு யாருக்கும் தெரியாம லிங்கை மட்டும் கிளிக் பண்ணி கூகுள் மீட்ல கனெக்ட் ஆகி ஏதோ அந்த ஒரு நேரத்துல தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுக்குறாரு, அதுக்கு திரும்ப நான் போயிட்டு இந்த உலகத்துல போயிடலாம் அப்படின்னு நினைச்சு யாராவது கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய முடிவு பரியந்தம் உங்களை அழைத்த தேவன், நீங்களே வழி விலகி போகணும்னு நினைச்சாலும் அவர் விடவே விட மாட்டார்.
கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் உங்களை அழைத்த தேவன். அவர் ஃபெய்த்ஃபுல், அவர் உண்மை உள்ளவராய் இருந்து அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாய்ப்புக்காக உங்களை தேங்க் தம்பி. அகைன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு தலையை தாழ்த்தி நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். என்னுடைய நல்ல தகப்பனே, அப்பா இயேசுவே, பிதாவாகிய ஆண்டவரே பிதாவாகிய ஆண்டவரே உம்முடைய தகப்பனின் மூலமாக ஆண்டவரே பிதாவே குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக உடைய சமூகத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து வருகிறோம்ப்பா. இப்போ இந்த நேரத்துல எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டீங்க. உங்க பியோர் கிரேஸ் கிருபை எங்களுக்கு போதிச்சிங்கப்பா. ஆண்டவரே வாலிபன் ஆண்டவரே தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ண வார்த்தையை ஆண்டவரே சப்பா எங்களுடைய இதயத்தில் நாங்கள் வைத்து வைத்து வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்து வாழ இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பொழிந்தருளட்டும் ஆண்டவரே. அப்பா இதோ உலகம் வீக்கெண்ட்ல ஆண்டவரே பப்ல பார்ட்டியில சுத்திக்கிட்டு இருக்க ஆண்டவரே லட்சக்கணக்கான ஆண்டவரே வாலிபர்களுக்கு மத்தியில ஆண்டவரே சப்பா அப்பா 7000 தீர்க்கதரிசி அன்னைக்கு வைத்திருந்த தேவன் இந்த ஆண்டவரே கொஞ்சம் ஜனங்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க. 10 பேரை ஆண்டவரே நீதிமான ஆண்டவரே ஆபிரகாம் இடத்துல கேட்ட தேவன். அப்பா இதோ 45 பேர் இருக்கிறாங்களேப்பா. இவர்கள் நிமித்தம் எங்களுடைய தேசத்துல அழிவு வராமல் கிருபை என்கிற ஆண்டவரே சப்பா ஆண்டவரே அப்பா ரட்சிப்பு என்கிற அந்த அனுபவத்திற்குள்ள எங்க தேசத்தை மாற்ற வாலிபர்களை கொண்டு போக இந்த கீவ தேவன் பிரயோஜனப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒரு ரிவைவலை ஆண்டவரே சப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவன் ஆண்டவரை நீ கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே இவர்கள் மூலமாய் இவளை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்ட் இவர்கள் கொண்டு வர, ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவரே வாரியர்ஸா எழுப்புவீராக. எழுப்பி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிதியோனை போல பராக்கிரமசாலிகளாய் எழுமட்டும் உலகத்திற்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே அழைத்த அழைப்புல உறுதியாய் நிற்க தேவன் கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மேலான நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய சாட்சிகள் ஏதாவது இருக்கும்னா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை இப்ப நீங்க ஷேர் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்ல தம்பி கிட்ட மைக்கேல் கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த கூடுகையை தேவன் அளவில்லாமல் இன்னும் அதிகமாக உங்களை ஆஸ்வதிக்கணும்னு நான் விஷ் பண்றேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ பாஸ்டர். நான் நினைச்சே பார்க்கல நீங்க மீட்டிங் வருவாரு. நான் பேசும்போது பதட்டமா தான் பேசினேன் உங்ககிட்ட, வருவாரா அப்படின்னு தெரியல. ரொம்ப ஹாப்பி பாஸ்டர். இங்க இருக்கிற எல்லா வாலிபருக்கும் உங்களோட மெசேஜ் மனதார கருத்தினால பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்கு பர்சனலா டெஸ்டிமோனி எல்லார்கிட்ட வாங்கி உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் இன்னைக்கு நம்ம டீம்ல அகஸ்டின் ஒரு பையன் பர்த்டே, நீங்க விஷ் பண்ணா நல்லா இருக்கும். அகஸ்டின், Hi Augustine, wish you many more happy returns of the day. God bless you. உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்பா அகஸ்டின் ஆசீர்வதிங்க. தேவன் தாயின் அனுபரேசப்பா கருவிலிருந்து அனுபரை காப்பாற்றி உம்முடைய மகனை நீ நடத்தி வந்திருக்கிறீங்க. இன்னும் அனுபரே அநேக ஆசீர்வாதங்களை கிருபையினால நிரப்பி மகனுக்கு தருவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹாப்பி பர்த்டே படி. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. எஸ் பாஸ்டர், டீமோட அட்மின் டேனி பிரதர் உங்களுக்காக ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாரு. எஸ் எஸ் டேனி ஓகே. ஓகே பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்க அநேக காரியங்கள் செய்யணும். பாஸ்டருக்காக யாராச்சும் ஒருத்தர் முன் வந்து ப்ரேயர் பண்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். யார் முன் வந்து ப்ரேயர் பண்ணாலும் ஓகே தான் நம்ம டீம்ல. பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் ஃபேமிலிக்காகவும் இதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து கருத்துற வழியில வல்லமையா பயன்படுத்துங்க. யாராச்சும் ஒரு முன்ன வந்து ப்ரேயர் பண்ணுங்க. பண்ணுங்க, யார் வந்தாலும் பண்ணாலும் ஓகே. பண்றீங்களா யாராச்சும் ஒருத்தர்? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த கூடுகளே நேரிப்பா பாஸ்டர் ஜான் அவர்கள் நேசிப்பா வலிமையாக எடுத்து பயன்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து நீங்க இந்த தேசத்துல அவர்கள் வலிமையா எடுத்து பயன்படுத்தணும்ப்பா. பாடல் ஊழியங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் ஏசுப்பா இந்த மகனை ஏசுப்பா உங்களுடைய மகனை இன்னும் வலிமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா.
வாலிபர்கள் மத்தியில இயேசுப்பா, மற்ற இயேசுப்பா சபை ஊழியர்கள் மத்தியில இயேசுப்பா, நீர் இன்னும் இயேசுப்பா விருத்தியடையப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் உம்முடைய மகன் மேல இயேசுப்பா இன்னும் பலமாக இயேசுப்பா கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்திற்கு மாத்திரம் இயேசுப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ. வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் குடும்பத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நம்ம எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். மகா இருக்குமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு ஏசப்பா, ஏசப்பா இந்த ப்ரேயர் நல்லபடி நடந்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ராசா. ஏசப்பா இந்த ப்ரேயர் ஏசப்பா மெசேஜ் கொடுத்த பாஸ்டர் ஜான் பாலை நீங்க ஆசீர்வதியும் தகப்பனே. ஏசப்பா இப்போதுல இருக்கிறதை பார்க்கல ராஜா, 1000 மடங்கு பிரதரை நீங்க உயர்த்துவதும் தகப்பனே. மகன் போகின்ற பாதையில் ஏசப்பா சந்தோஷமும் சமாதானம் எந்தெண்டுக்கு நீடித்து இருக்குங்க ராஜா. ஏசப்பா பாஸ்டர் எங்கெங்க போறாரோ ராஜா, அவரோட சாங் வல்லமையா பயன்படும் சார். நிறைய பேர் அவரோட ஊழியத்துல ஏசப்பா உதவியா செஞ்ச அந்த ஊழியத்துல ஏசப்பா நிறைய பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. நீங்க பிரேயருக்கு வந்த அனைத்து குடும்பங்களும் நீங்க ஆசீர்வதிங்க. நீரே பொறுப்பத்துக்குள்ளுங்க வழி நடத்துங்க ஏசப்பா. ஜீவன் பிதாவே ஆமென் ஆமென். தேங்க்யூ ஃபார் கமிங் எவ்ரிவன். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் ஆல். தேங்க்யூ. ஓகே, மீட்டிங் முடிஞ்சது நம்ம எல்லாம் ஆஃப் ஆகிக்கலாம்.